கடந்த மார்ச் 21 மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்ட பின் சில நாட்களில் அவர் கைது செய்யப்பட்டதும் விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் அவருக்கு வரும் ஜூன் 1 வரையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுகுறித்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு மக்களவைத் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற காரணத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. வரும் ஜூன் 2 அவர் மீண்டும் சரணடைய வேண்டும். ஒரு அரசியல் தலைவருக்கு தேர்தலில் பரப்புரை மேற்கொள்ள ஜாமீன் வழங்கி இருப்பது இதுவே முதல் முறை. தற்போது இவரை தொடர்ந்து ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கொடுக்கப்படுமா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. ஹேமந்த் கைதின் பின்னணி. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் சுரங்க முறைகேட்டுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கு விசாரணை முடிந்த பின் ஜனவரி 31 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதனால் தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஹேமந்த். இந்த நிலையில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஹேமந்துக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையின் வாதத்தை கேட்காமல் ஜாமீன் வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதற்கு முன்பு இவரின் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் பல மாதங்கள் கிடப்பில் போடப்பட்டிருந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். மனு தள்ளுபடி ஆனதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை மீண்டும் வரும் மே 17 விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கெஜ்ரிவாலை விசாரித்த அதே நீதிபதிகள் தான் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அமலாக்கத்துறை வாதங்களை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதால் ஹேமந்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்க திட்டமிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. குறிப்பாக அவர் சம்மனை தவிர்த்தது, சாட்சியங்களை திருடுவது, அதிகாரிகளை மிரட்டுவது மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தல் போன்றவற்றுடன் ஊழல் வழக்கு தொடர்பான முக்கியமான விவரங்களை சேர்க்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. ஜாமீன் கிடைத்தால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு விடுமோ, அதனால் கெஜ்ரிவாலுக்கு போல் இல்லாமல் ஹேமந்துக்கு ஜாமீன் வழங்கிவிடக் கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறது அமலாக்கத்துறை. அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தான் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2022 தொடங்கப்பட்ட இந்த வழக்கில் தற்போது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது அவருக்கு தற்போது சாதகமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியும் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் பிப்ரவரி 1 அமலாக்கத்துறையால் சுரங்க முறைகேட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த மே 13 இந்த வழக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஹேமந்த் சோரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் சிறையிலிருந்து ஹேமந்த் விடுவிக்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் வழக்கு தாமதமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது எங்களின் அவசர தலையீட்டிற்கு பிறகுதான் இந்த விவகாரம் மே 17 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹேமந்த் சிறையிலிருந்து வெளியே வர காலம் தாழ்த்தப்பட்டால் மக்களவைத் தேர்தல் முடிந்துவிடும் என வாதிட்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் காலம் தாழ்த்தி ஹேமந்த் வழக்கை கையில் எடுத்து பிறகு தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் நடப்பதால் தான் இந்த ஜாமீன் குறித்து பரிசீலிப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் பிரச்சார உரிமை கிடைத்தது போல ஹேமந்துக்கும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ஹேமந்த் தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தது கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா, இது வழக்கில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்னும் கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மே 17 விசாரணைக்கு வரவிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான தேர்தல் கடைசி 4 கட்டங்களாக நடக்கிறது. அதில் மே 13 முதல்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. மீதம் 3 கட்ட தேர்தல் ஜூன் 1 வரை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பலம் என எதிர்க்கட்சியினர் கருத்துக்களை முன்வைத்து வந்தனர். அரவிந்த் கெஜ்ரிவாலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் மீண்டும் சிறைக்கு செல்வேன் என பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதேபோல் ஹேமந்த் சோரனுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டால் இது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பலமாகவே கருதப்படும்.